நாடாளுமன்ற தேர்தலுடைய 6 கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் மட்டும்தான் மீதம் இருக்கு. வர ஜூன் 1ஆம் தேதி அந்த 7ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. அதுக்கு அடுத்த 3வது நாள்ல எல்லா வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. அடுத்த ஆட்சி யாரு கையில் இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. இந்த நிலையில 30ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடி 3 நாளுக்கு இரவு பகலா தியானம் இருக்க போறதா அறிவிச்சிருக்காரு. இந்தியா கூட்டணி சார்பா ஆலோசனை கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஆக கட்சிகளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தயாராகி வராங்க. எல்லாருமே அந்த ஜூன் 4ஆம் தேதி தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஆட்சி மாற்றம் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பா ஆட்சி மாற்றம் தொடர்பான தகவல்கள் அதிகாரிகள் மூலமா வெளியே வந்துட்டு இருக்கு. அதிகாரிகள் அதுக்கான சமிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பேசு பொருளாகி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இந்த பேச்சுகள் எல்லாமே அதிகாரிகளை மையமிட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியா முழுக்க பரவி இருக்கிற அதிகாரிகளுக்கு தான் ஆட்சி மாற்றம் எப்படி இருக்க போகுது, களம் எப்படி இருக்க போகுது, பவர் யாருக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய பவர் இருக்கு. ஆக அவர்களுடைய நடவடிக்கைகளை வச்சு இங்க ஆட்சி மாற்றம் நிகழுமா, யாரு கையில ஆட்சி போக போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக அதிகாரிகளை வச்சு இப்படி பேச்சுகள் போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்களை சில மூத்த IAS அதிகாரிகள் ரகசியமா சந்திச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. வழக்கமா இது போன்ற மூத்த அதிகாரிகள் எல்லாமே ஆட்சி மாற்றம் ஏற்படுற, அதாவது ரிசல்ட் வர அன்னைக்கு தான் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்கள போய் சந்திக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முற்றிலும் மாறா இப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பேச்சு இப்பன்னு மட்டும் இல்லாம உளவுத்துறையில இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தகவல்கள் போயிருக்கு. அதாவது பிஜேபி 150ல இருந்து 200 சீட்டுகள் மட்டும் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற தகவல்கள் உளவுத்துறையின் மூலமா ராகுல் காந்திக்கு சென்று இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துச்சு. ஆக இந்த மாதிரி நிர்வாகத்துறையில இருந்து சில சமிக்கைகள் வருது, மோடிக்கு தலைவலியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் இப்படி சந்திக்கிறதால அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கதா செய்யுது. ஆனா இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, அவங்க இந்த ஆட்சி மாற்றத்தை ஸ்மெல் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதிகாரிகள் பக்கம் எப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு முக்கியமான சமிக்கை வெளிப்பட்டிருக்கு. அது இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு இமயமலை போறதுக்காக கிளம்பி இருக்கிறாரு. அப்போ வீட்டுல இருந்து கிளம்பும் போது பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல சினிமா தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டது. அடுத்து மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆன ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த விஷயம் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அதே சமயம் ஏர்போர்ட்ல அவர் கொடுத்த பேட்டியில புதிய இந்தியா பிறக்குமா அப்படின்னு கேட்டதுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக இந்த 2 பேட்டியில இருந்தும் ரஜினிகாந்தோட மன ஓட்டம் கொஞ்சம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2018ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே மோடியை 10 பேர் எதிர்க்கிறாங்க. அப்போ அந்த 10 பேருக்கு பலம் அதிகமா, இல்ல 10 பேர் சேர்ந்து எதிர்க்கிறதுனால மோடிக்கு பலம் அதிகமா, யாருக்கு பலம் அதிகம் நீங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே மோடிக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாரு ரஜினிகாந்த். முன்னாடியே சொன்ன மாதிரி இத்தனைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போற நிலையில அந்த மாதிரியான பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்பவே அவருடைய சார்பு தன்மை வெளிப்பட்டிருந்தது. ஆனா இப்போ அரசியல இருந்து முற்றிலும் ஒதுங்கி இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் மோடியை பத்தி வார்த்தையை சொல்றதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு கணிப்புகள் இருக்கு, அவருக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் சமீபத்தில் அயோத்தி ராமர் கோயிலுக்கு ரஜினிகாந்த் போயிட்டு வந்தாரு. ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபலங்கள் எல்லாமே போயிட்டு வந்ததை மோடி தனக்கேற்ற மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டாரு. இதனால தமிழ்நாட்டில இருந்து ரஜினிகாந்துக்கு எதிர்ப்புகளும் வர ஆரம்பிச்சது. இந்த நிலையில 2018ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசின ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பிரதமர் மோடி பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நோ கமெண்ட்ஸ்னு போறாருன்னா இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மேலும் புதிய இந்தியா பிறக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த புதிய இந்தியாவை ரஜினிகாந்த் குறிப்பிடுறாரு, அல்லது எந்த புதிய இந்தியாவை மனசுல வச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த பேட்டியை பார்த்துட்டு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, புதிய இந்தியான்னு சொன்னா அப்ப புதிய ஆட்சி தான் ரஜினிகாந்த் எதிர்பார்க்கிறாரா, அதுக்காக தான் வேண்டிக்கிறேன்னு சொன்னாரா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆக மொத்தம் மக்கள் எவ்வளவு அல்லல் பட்டாலும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ஆதரிச்சு பேசின ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு மக்களின் ஒட்டுமொத்த மனநிலைக்கு எதிராக அயோத்தி ராமர் கோயில போய் கலந்துகிட்டதாகட்டும், இல்ல யார் பலம் அப்படிங்கிற விஷயமாகட்டும், தொடர்ந்து மோடி பக்கம் நின்றுட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒதுங்கி போறது அப்படிங்கிறது ஒருவேளை மோடி திரும்பி ஆட்சிக்கு வரமாட்டாருன்னு ரஜினிகாந்த் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு தான் ஒரு கேள்வி உண்டு பண்ணிருக்கு. ரஜினி அவர்களும் ஒரு வகையான சமிக்கையை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. போக போக என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.